விழுப்புரம் மாவட்டம் உமர்கயான்பேட்டை பகுதியில் நகை மற்றும் பணத்திற்காக பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய தம்பதியருக்கு ஆயுள் தண்டனை விதித்து விழுப்புரம் மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. தீர்ப்பை தொடர்ந்து கொக்கிக்குமார் சாந்தி தம்பதியினர் சிறையில் அடைக்கப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் அரசனூர் பகுதியில் நாய்கள் கூட்டம் வேட்டையாட முயன்ற புள்ளிமானை பத்திரமாக மீட்ட பொதுமக்கள் அதை வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். பலத்த காயங்களுடன் ஒப்படைக்கப்பட்ட புள்ளிமானுக்கு கால்நடைத்துறை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் அரசு கூட்டுறவு பால்பதன ஆலை அருகே கொட்டப்படும் குப்பை கழிவுகளால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். பால் பண்ணை அருகே குப்பை கொட்டுவதை தடுத்து அப்பகுதியில் ஏற்படும் சுகாதார சீர்கேட்டை சரி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த பழவேற்காட்டில் அமைந்துள்ள மகிமை மாதா கோவிலின் தேர்பவனி விழா சிறப்பாக நடைபெற்றது. தேர்பவனியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு மாதாவை பிரார்த்தனை செய்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தை அடுத்து சிவந்திபுரத்தில் உள்ள மகளிர் சுயஉதவிக் குழு அரசின் உதவியின்றி தன்னிச்சையாக இயங்கி வருகிறது. தங்களது சொந்த பணத்தை வங்கிக் கணக்கில் செலுத்தி கடன் உதவி வழங்கி எவ்வித பிரச்சனையுமின்றி 15 வருடங்களாக செயல்பட்டு வருவதாக அந்த குழுவின் உறுப்பினர்கள் பெருமிதம் தெரிவித்துள்ளனர்.